பாக்கியா செல்வியை கூட்டிக்கிட்டு பேங்க் மேனேஜரை போய் பார்க்குறாங்க. லோன் விஷயமா உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோனே இன்னும் முடியாமல் இருக்குது. இதுக்கிடையில் புது லோன் உங்களுக்கு தர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. இல்லை சார், நான் புது லோன் வாங்கிறதுக்காக வரல, ஏற்கனவே இருக்கக்கூடிய லோன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மேனேஜர் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிற லோன் மட்டும் 35 லட்ச ரூபா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜுவல் லோன் வேறு 6 லட்ச ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட பாக்கியாவும் செல்வியும் இடிஞ்சு போய் வேறு எதுவும் பேசாமல் சரிங்க சார் நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. செல்விக்கு அந்த நேரம் கால் வருது, எடுத்து பேசுகிறாங்க. காலையில் 6 மணிக்கு வரணுமா? சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைக்கா, வீட்டு வேலைக்காக கோகிலா கிட்ட சொல்லியிருந்தேன், 6 மணிக்கெல்லாம் வரணுமா, ஒரு இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு, அதான் நான் போயிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைக்கா, உனக்கு ஏற்கனவே 41 லட்ச ரூபா கடன் இருக்குது, நீ அதை அடைப்பியா இல்லை எனக்கு வேலை கொடுப்பியா? ஆகாஷ் வேறு பார்ட் டைம் ஜாப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான், ஆனால் அவனுக்கு அந்த வேலை கிடைக்கல. நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகாமல் இருந்தால் எப்படி பொழப்ப ஓட்டுறது? என் வீட்டுக்காரர் வேறு வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு செல்வி, எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடு, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நீ இன்னும் எப்படிக்கா இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிற அப்படின்ட்டு செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.